அதிமுகவை RSS வழிநடத்துவதில் என்ன தவறு என்று ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பிய நிலையில் அவரது பேச்சு அதிமுக RSS கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டதை காட்டுவதாக திருமாவளவன் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் எல் முருகனுக்கு பதிலடி கொடுத்திருக்கும் செல்லூர் ராஜு அதிமுக யாருக்கும் அடிமை இல்லை என தெரிவித்துள்ளார். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. இல்ல அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது தானே. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு, சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? நன்றி. சரிதான். விஜய் என்ன சொல்றாரு? விஜய் திருந்திக்கணும்ன்றான். விஜய் RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவினர் பாஜக RSSின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது. அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர், வீர சாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தவறா தவறு இல்லையா என்பதை அதிமுக தலைவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும். சகோதரர் திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு. திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு. காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புற எது என்னமோ சொல்றாரு. அவருக்கு சகோதரருக்கு பதில் சொல்வது சரியா இருக்காது. அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதிமுக அடுத்த கொள்கையில் மாறாது. எங்களுக்கென்று கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்கள் புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்றால் யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்லை, நாங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை. எங்களுக்கு அதிமுக மேலே ஒரு மரியாதை உண்டு. அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம், பெரியார் இயக்கம், அண்ணா இயக்கம் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம். இல்லைனா இதை பற்றி சொல்ல போகிறதில்ல. இப்போ பாஜகவோட எவ்வளோ கட்சிகள் தொடர்பு வச்சுருக்கிறாங்க, உறவு வச்சுருக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் நாங்கள் சொல்கிறோமா? எத்தனையோ தலைவர்கள் பாஜகவோடு நட்பு வச்சுருக்கிறாங்க. அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் விமர்சனம் பண்ணலையே. அதிமுகவை இன்னும் நாங்கள் ஒரு திராவிட இயக்கம்னு நம்புறதுனால இந்த கருத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். இல்லை இது திராவிட இயக்கம்லாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க திருமாவளவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நொடியிலிருந்து அதை நான் பேச மாட்டேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.